60 தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருது, ரத்தம் ஏத்துறது, ரத்தம் குடுக்கறது, ஐவி போடுறதுன்ற மாரி கொஞ்சம் உடல்நிலையோடு கொஞ்சம் பணமும் விரயமாகறதுக்கான நேரமாகத்தான் இருக்கிறது. இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்க, என்ன கும்பிடுவீங்கன்றத தாண்டி இந்த தடவ நீங்க என்ன வழிபாடு பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த தடவ எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம், ராகுவையே அடக்கி ஆளக்கூடிய ஒரு பிளானட் யாரு? கேது தான். எல்லாத்தையும் ஆள்றவன் ராகுனா, அவன அப்படியே அழகா தம்சம் பண்ணக்கூடிய ஒரே பிளானட் கேது. அப்ப நம்ம கேதுவ அழகா ஆக்டிவேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, இந்த தடவ எல்லாருக்குமே தப்பிச்சுப்போம் ராகுவோடைய தேவையில்லாத அல்லல்களிலிருந்து. பாசிட்டிவ் மட்டும் நம்ம அழகா வாங்கிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? குலதெய்வத்தின் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ராசியாக மேச ராசி இருக்கு. முடிஞ்சா ஒரு தடவ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இல்லையா, உங்க குலதெய்வ படத்த வச்சு இந்த 1 மாதம் முழுமையும் இழுப்பெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய நல்லவைகளை உங்களுக்கு மேஷராசிக்காரர்கள் கொண்டு வந்து குடுக்கக்கூடிய நேரமாக காத்திருக்கிறது. பணம்லாம் வருமான்னு கேட்காதீங்க. இந்த தடவ நான் பொய் சொல்ல விரும்பல. பணம்லாம் வந்து செலவாகாம பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். தேவைப்படுற இடத்துல மட்டும் வாக்குறுதிகள் கொடுங்கள். யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். ரகசியம் பரம ரகசியமாக இருக்கிறது நல்லது. பிரம்மாண்ட வெற்றி. நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராகு வேற மாரி ஆக்டிவேட் பண்ணிடுவான். அதனால உங்களுடைய செயலையும், உங்களுடைய தொழிலையும், உங்களுடைய வேலையிலயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திவிட்டு, புரணி பேசுறதோட கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா, இந்த தடவ மேஷ ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. முடிஞ்சா பிள்ளையார் பட்டியில இருக்கக்கூடிய கற்பக விநாயகர போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.